But what actually went wrong, Chika? Where did we go wrong? I'll be very frank. இந்த 4 இன்னிங்ஸ் ஒரு ரொட்டேஷன்ல கரெக்டா 4 இன்னிங்ஸ் பச்சானு அவன் பாரு 8 பாருடா நீ பாருடா. அவங்க டெஃபினட்டா வந்து ஒரு 20 to 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டாங்க சிக்கா. 20 to 30 ரன்ஸ் விட்டாங்களா இல்ல டூபே ஃபேக்டர்? சிவம் தூபேன்னு all the captains across the IPL are terrorized and they are also scared. அவன் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஃபியர் ஃபேக்டர் கிரியேட் பண்றான் ஆப்போசிஷன்ல. சேப்பாக்ல என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, நான் வந்து அங்க வந்து ஒரு 6 வருஷம் சிஎஸ்கேக்கு ஆடினேன் அண்ட் அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி அவ்வளோ ஃபாலோ பண்ணிருக்கோம். சேப்பாக்ல 10 நோஸ் ஆஃப் ஸ்பின் ஈஸியா நீங்க தள்ளலாம் சீக்கா. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சீக்கி சீக்கா. முக்கு மேல ராஜா. ஆஹா என்ன சீக்கா, ஸ்கிரிப்ட்லே இல்ல இது. உங்களோட ஃபேவரட் பிளேயர் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் கீழ்ச்சி கொடுத்துட்டாரு. ஐ ஹாவ் டு டெல் யூ திஸ் சீக்கா, ஸ்ட்ரெயிட் அவே அவுட் ஆஃப் த பிளாக்ஸ். அதுதான் நான் பார்த்ததுலே சேப்பாக்ல ஐபிஎல்ல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் செஞ்சுரிஸ் பை அ கண்ட்ரி மைல். ஐ மீன் the way he chased it down, the way Ruturaj Gaikwad played, way Shivam Dube played. But நம்ம both of us were there in the pitch report. ரெண்டு பேரும் நம்ம நினைச்சோம். ஆக்சுவலி கேஎல் ராகுல் போஸ்ட் மேட்ச் சொன்னாரு 180 was actually a good total in the wicketல. நான் 119 நான் 119 நான் good total இல்ல. But what actually went wrong, Chika? Where did we go wrong? We'll definitely talk about that. But let's start straight away. Marcus Stoinis, Chika, was that the best knock you've seen? I think, in my opinion, I think it's the best IPL chase or knock I've ever seen. Not this Chepak-ling gedadu. See, I've seen people like Virendra Sehwag, Sanju Samson not played chase and all. I've seen even the great Virat Kohli, king of Kohli's chase big knocks. I've seen Butler, ABD and all. See, you have to understand the situation and how. Yeah, rating பண்ணனா யாருமே சப்போர்ட் கிடையாது அவனுக்கு. One man show chasing a total of 210. CSK at home. See, all situations எடுக்கணும். CSK at the Den, literally impossible to beat them in Chepak, number 1. Number 2, just the ஒரே ஸ்பால் ஒரு little bit of கொஞ்சம் லைட் எங்க இருந்தா ஈவன் நிக்கலஸ் புரான் 35 balls 35 over 15 balls. வேற எங்க சப்போர்ட் அவனுக்கு? அந்த படிக்கல் வந்து ஆல்மோஸ்ட் அவனை ஒழிச்சிட்டு போயிட்டு அவங்களை போயிட்டு படிக்கல். இவன் என்ன மாதிரி நாக்கியா 124 of 63 196 strike rate. And மறக்காத மாணி, Pathirana was bowling at his best today. One of the best I thought. Pathirana first 2 overs போட்டு கைடி கொடுத்துட்டான் எல்லாரும். பத்திரனாவா இருக்கட்டும், பேர் என்ன முஸ்தபிஸா இருக்கட்டும், எல்லாரும் போட்டு கைடி கொடுத்துட்டான். எனக்கு என்ன பிடிச்சா ஒரு ஷாட் அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? பேக் ஃபுட் கமெண்டேட்டர் பாக்ஸ் கிட்ட ஒன்னு அடிச்சா தெரியுமா அவனு? இவன் நான் போட்ட முஸ்தபிஸ் பேக் ஃபுட்ல ஃபிஸ் என்ன மாதிரி ஷாட்ரா அது? எப்பா 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 எப்பா. அது வெரி ஃப்ராங்க். இந்த 4 இன்னிங்ஸ் ஒரு ரொட்டேஷன்ல கரெக்டா 4 இன்னிங்ஸ் பச்சானு அவன் பாரு 8 பாருடா நீ பாருடா. நான் சொல்றேன் பாரு, நான் ஒரு 4 இன்னிங்ஸ் சொல்லி பாரு. இது பாரு, நீ பார்த்தனா பாத்தியா ஜிடியோட 58 1 2 3 4 4th இன்னிங்ஸ் எடுத்தா பாரு. 19 24 58 4th இன்னிங்ஸ் எடுத்தா பாரு. 8 10 8 not out 21 24 not out 4th innings caught down over அவனுக்கு. புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு it has to be his day. But man, out of one of the greatest IPL knocks or one T20 knocks I've ever seen. I mean, let me be very frank. Clean hitting means clean hitting. Davis straight like Shiva sixer அடிக்கிறான் viewers. And மறக்காதீங்க, ஒரு சைடு கிரவுண்ட் வந்து எங்கேயோ பெருசா இருக்குது. ஆல்மோஸ்ட் 75-80 yards ஒரு சைடு கிரவுண்ட். அலட்சியமா அடிச்சிருந்தான் போட்டேன்னு. அண்ட் எல்லாம் மிடில் பேட் ஒண்ணு கூட சுத்தல. நத்திங் அக்ராஸ் த லைன். ஒரு கூட ஆட தேடாது. இந்த இது ஆடுது இப்படி ஆடுறதெல்லாம் கிடையாது. அப்சல்யூட்லி ஒன் ஆஃப் த கிளாசிக் IPL knocks at its best. Ruturaj Gaikwad classy century. I should say Ruturaj played press classy century. All along the ground, super. Even all over அதே மாதிரி ஒரு கிளாசி செஞ்சுரி சேஸ் அடிச்சு அலட்சியமா 6 அடிச்சு தள்ளி போட்டாங்க. என்ன மாதிரி நாக்குடாது ஒரு ஸ்டேஜ். நீ உண்மையை சொல்ல, நீ ஒரு ஸ்டேஜ் நீ அவன் பண்ணிடுவான்னு நினைச்சாரு நீ? சத்தியமா சான்ஸே இல்லை. ஆக்சுவலி நம்ம கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்கும்போது நம்ம அந்த தேவ்தத் படிக்கல் ஆடும்போது 2 பேரும் அந்த பேசியிருந்தோம். அங்க ஹையஸ்ட் டார்கெட் சேஸ்ட் இன் சென்னை அண்ட் இதுதான் அந்த ஹையஸ்ட் டார்கெட். 4 தடவை 200 பிரீச் பண்ணிருக்காங்க சேப்பாக்ல அண்ட் 4 தடவை சேசிங் டீம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி LSG vs CSK. பட் at the toss, Chika, let's get to the minor details, Chika. At the toss, actually I thought it was a very good toss for LSG to win.
சேசிங் நான் சொன்னேன்ல சிக்கா, அட் திஸ் கிரவுண்ட் அந்த டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால சேசிங் வாஸ் ஆப்வியஸ்லி a better choice. பட் எல்எஸ்டி bowling ஃபர்ஸ்ட் அவங்க டெஃபினட்டா வந்து ஒரு 20 to 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டாங்க சிக்கா. 20 to 30 ரன்ஸ் விட்டாங்களா இல்ல டூபே ஃபேக்டர், அந்த ஃபேக்டர் ஆஃப் சிவம் டூபே. ஐ மீன் யார் வேணாலும் நீங்க வேர்ல்ட் கப் பத்தி பேசுங்க, நான் அப்பவே சொன்னேன். நான் சொன்னது நம்பர் 4 பாருங்க, இப்ப நீங்க சொல்றீங்க நம்பர் 4 டூபேக்கு. நீ வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி சொல்லிட்டேன் அந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச் அந்த டூர் போதே நீ சொல்லிட்ட. நீ ஆப்கானிஸ்தான் டூர் போதே bowling போடுறான். அதே ஆப்கானிஸ்தான் ஆனா I think சவுத் ஆப்பிரிக்கா T20 ஆனா நினைக்கிறேன், ரைட்? அவனும் ரிங்கு சிங் அப்பே நீ சொல்லிட்ட. ஐ அக்ரி வித் யூ, ஐ கிவ் தி கிரெடிட் யூ. நீ அப்பே சொல்லிட்ட டூபே 4 தான் போயானு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ரெண்டு மேட்ச் 60 அடிச்சு வின் பண்ணி கொடுப்பான் சிஎஸ் இந்தியாக்கு. அப்போ I remember that. Coming back to Dubey factor, மச்சான், while Ruturaj get classy knock, yes, I'm happy for Ruturaj as a captain. Century in I Chepauk first time adina, superb knock, எல்லாம் classy 180 strike rate, takake cover drive, takake back foot cover drive, back foot drive எல்லாம் பிரமாதமான. But அந்த Dubey ன்னு ஒருத்தர் இருக்கா மச்சான், அந்த சிவம் Dubey all the captains across the IPL are terrorized and they are so scared. அவன் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஃபியர் ஃபேக்டர் கிரியேட் பண்றான் ஆப்போசிஷன்ல. The captains don't know what to do. Be it Hardik Pandya, be it what you call today KL Rahul, be it Sunrisers Hyderabad, be it GT, be it anybody. The captains don't know what to do. Be it RCB, எவனா இருந்தாலும் அவங்க அவரி போயிடுறாங்க. They all say வேணாம் துபே வந்து மீடியம் பேஸ் கொடுங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 4 ஸ்பின்னர்ஸ் முடிச்சு கொடுத்துட்டான். எப்பா துபே வந்தா ஏன்பா ஸ்பின்னர் போடக்கூடாதுன்னு ரூல் இருக்கா? இன்ஃபேக்ட் சீக்கா நீங்க அந்த ஒரு சம பாயிண்ட் சொன்னீங்க. டூபே வரதுக்கு முன்னாடி 4 ஓவர் ஸ்பின் யூஸ் பண்ணாங்க. ஐ தாட் கேஎல் ராகுல் ஆக்சுவலி கேப்டன் லிட்டில் புவர்லி இன்னைக்கு டூபே அண்ட் ருத்துராஜ் கைக்வாட் இருக்கும்போது தைரியமா திஸ் தியரி ஆஃப் கரெக்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து 6 அடிக்க முடியும், சூப்பரா ஆட முடியும் டூபே ஆல நம்மளுக்கு தெரியும். அந்த பக்கம் நிக்கலஸ் பூரான் கூட செமையா 6 அடிக்க முடியும் நம்மளுக்கு தெரியும். ஹென்ரிக் கிளாசன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு he can tear a spinner apart ன்னு எல்லாருக்கும் தெரியும் சீக்கா. பட் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஐபிஎல்ல இவங்கெல்லாம் வரும்போதே இல்ல எந்த கேப்டனும் ஸ்பின்னர் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஓவர் கூட ஒரு ட்ரஸ்டே இல்ல ஒரு ஸ்பின் மேல. அண்ட் சேபாக்ல என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, நான் வந்து அங்க வந்து ஒரு 6 வருஷம் சிஎஸ்கேக்கு ஆடினேன். அண்ட் அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி அவ்வளோ ஃபாலோ பண்ணிருக்கோம். சேபாக்ல 10 நோஸ் ஆஃப் ஸ்பின் ஈஸியா நீங்க தள்ளலாம் சீக்கா. நீங்க ஒரு கரெக்ட் கேப்டனா இருந்து கரெக்டா கான்பிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஈவன் அகேன்ஸ்ட் டூபே, ஈவன் அகேன்ஸ்ட் நிக்கலஸ் பூரான், ஐ தாட் கேஎல் ராகுல் மிஸ்ட் a பிக் ட்ரிக் அங்க வந்து ஸ்பின் யூஸ் பண்ணாதது. பட் யூ நோ ஹூ மேட் த சேம் மிஸ்டேக்? நம்மளோட கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட். ஏன்னா நீங்க பாருங்க மேட்ச் எங்க கை விட்டு போச்சு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போது அந்த 13th ஓவர் ஷார்துல் தாக்கூர் ஓவர், you know that is where the game changed chika. எதுக்கு ஷார்துல் தாக்கூர் and துஷார் தேஷ்பாண்டே பேக் டு பேக் ஒரு ஓவர்ஸ் கொடுத்தாருன்னு ஐடியாவே கிடையாது. The other mistake I thought he made big time was Ruturaj Gaikwad. தீபக் சஹர் bowled beautifully first 2 ஓவர். அப்படியே ஒரு 4 ஓவர் ஸ்பெல் கொடுக்கலாம். தீபக் சஹர் எவ்வளவு தடவை நம்ம பார்த்திருக்கோம் எம்எஸ் தோனி கேப்டன் பண்ணும்போது 4 ஓவர் கண்டினியூஸா போட்டு ஒரு பெரிய விக்கெட் ஆல்ரெடி எடுத்துட்டாரு குவிண்டன் டிகாக்கோட விக்கெட். ஐ தாட் he could have continued அங்கேயே. ஷார்துல் தாக்கூர் நீங்க இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்துட்டேங்கன்னு சொல்லிட்டு போலிங் கொடுத்தது அந்த ஓவர் கொடுத்திருக்க கூடாது சீக்கா. ஐ தாட் ஜடேஜா ஆர் மோயின் அலி could have, especially மோயின் அலி டு நிக்கலஸ் பூரான், he could have definitely bowled. ஏன்னா அந்த 2 ஸ்பின்னர் டுகெதர்ல நீங்க பாத்தீங்கன்னா 4 overs 37 சீக்கா. 4 overs 37 இஸ் ஓகே. இந்த மாதிரி விக்கெட்ல இந்த மாதிரி ரன் சேஸ்ல அவங்க இன்னும் ஒரு 2 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா அந்த துஷார் தேஷ்பாண்டே ஓவரும் அந்த ஷார்துல் தாக்கூர் ஓவரும் நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். Do you agree with me Chika on this? 100%. நீ பாரு ஏன் அவனுக்கு ஜடேஜா மேல கான்ஃபிடன்ஸ் இல்ல? என்னடா ஜடேஜா எவ்வளவு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தான் ஸ்பின் பண்ணி. அவன் அதே 3 ஓவர்ல அந்த துஷார் ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஷாது இவன் அவங்களுக்கு வந்து நீ பார்த்தா இந்த தாக்கூர் ஒருத்த போட்டான். என்ன தாக்கூர்? எஸ் தாக்கூர். 3 பால் 3 6 அடிச்சான். 3 பால் 3 6 தூபே. அதே 3 பால் 3 6 தான் அடிக்க போறான். உனக்கு யாரு குர்ரால் பாண்டியாவா 4 பால் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரேயஸ் கோபால் அதான் அந்த ஓவர் விக்கெட் எடுத்தான். கண்டினியூ பண்ணிக்கலாம். நபியை கண்டினியூ பண்ணா ப்ராபபிலி மும்பை would have got might have got Dubey out. might தான் இதெல்லாம் might have. ஒரு ஸ்பின்னர்ஸ் பொறுத்து there's always an opportunity to get wickets. They get hit for a couple of sixes விட்டுக்கலாம். பட் அதுக்கு இவனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனை வந்து நான் வந்து கலரா பண்ண நம்ம மார்க் ஆக்ஷன்ல இவனை எது எடுத்தாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் 4.5 கோடி ரூபாய் கொடுத்து திருப்பி வாங்கினாங்க. வேற துரத்தி விட்டு டெல்லிக்கு போனா, டெல்லியில துரத்தி விட்டு கல்கட்டா போனா, கல்கட்டா துரத்தி விட்டு திருப்பி வாங்கினாங்க.
வாரி வள்ளல் தாக்கூர் ஷார்துல் தாக்கூர் நீ கடா லா தாக்கூர் என் ஃப்ரெண்டு ஷார்துல் தாக்கூர் டேய் அவெல்லாம் போலரே கிடையாதுடா ஒன்றனா போலர் அவெல்லாம் அவனுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த மேட்ச் உத நீ சொன்ன மாதிரி 13th ஓவர் என்னாச்சு லார்ட் தாக்கூர் கொடுத்தான் போட்டு மேட்ச் முடிச்சு போயிட்டே தான் சரி 13th ஓவர் தான் கொடுத்தா திருப்பி வந்து இன்னொரு ஓவர் எப்போ 17th ஓவர் ஒரு ஓவர் கொடுத்தாங்க 18th எந்த இல்ல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஓவர் துஷார் தேஷ்பாண்டே போட்டார் அந்த 2 ஓவர் பேக் டு பேக் வந்து செமட்டி வாங்கினோம் அங்கதான் மேட்ச் அப்படியே கம்ப்ளீட்டா மாறிச்சு அதான் சொல்ல வர எதுக்கு இல்ல ஷார்துல் தாக்கூர் 11ல he doesn't fit in the team at all எனக்கு என்ன அந்த ஆக்ஷன் எடுத்துக்கவே மாட்டேன் நான் சொல்லிட்டே இருக்கேன் இது நான் நம்ம ஆக்ஷன் பண்ணதையும் சொன்னேன் ப்ரீ ஆக்ஷன் சொன்னேன் மார்க் ஆக்ஷன் சொல்லியும் சொன்னேன் போஸ்ட் ஆக்ஷன் சொன்னேன் நான் இப்பவும் சொல்றேன் ஐ டோன்ட் சேஞ்ச் மை வேர்ட்ஸ் ஐ டோன்ட் மின்ஸ் மை வேர்ட்ஸ் நீ பாரு அங்க பாத்தா நீ சொல்ற மாதிரி தீபக் சேர் 2 ஓவர் போட்டு 11 ரன் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான் ஒரு விக்கெட் எடுத்துருக்கான் அவனுக்கு கண்டினியூ பண்ணல என்னன்னே புரியல எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஹோல் லாஜிக் அட் ஆல் பெஸ்ட் பார்ட் என்ன பெஸ்ட் பார்ட் என்ன இந்த அழகுல மறக்காத மட்டமா ஃபீல் பண்ணாங்க எல்எஸ்ஜி 3-4 கேட்ச் விட்டாங்க கோல் விட்டாங்க சிஎஸ்கே நிறைய கோல் 2 பேர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கோல்ஸ் விட்டாங்க பட் ஆனா அவங்க 4 கேட்ச் விட்டாங்க 3-4 கேட்ச் விட்டாங்க இவங்க யாரு எல்எஸ்ஜி கூட வின் பண்ணாங்கன்னா ஒன் திங் the quality of knock of styles வேற லெவல் நாக்குது இதெல்லாம் சொல்றேன் வேர்ல்ட்ஸ் இது எப்படின்னா எப்படி ஏன்னா ஒரு சேஸ்ல ஒன் மேன் அடிக்கிறது கஷ்டம் நீ இந்த மார்க்கஸ்டான் கிரேட்னஸ் நாக்குனா சிங்கிள் ஹேண்டட் நீ என்ன வேணா சொல்லு கொஞ்சம் நிக்கலஸ் பூரன் சப்போர்ட் பட் அங்கேயாவது பார்த்தனா ருத்ராஜ் கைக்வாட் செம செஞ்சுரி சப்போர்ட் பை தூபே யாரு ஒரே ஒரு பிட்டு யாரு இவன் அவன் பேர் என்ன நிக்கலஸ் பூரன் தீபக் கூட சீக்கா 17 not out of 6 செம crucial 17 அது ஆக்சுவலி towards the back end of the innings வந்து ஆக்சுவலி தேவ்தத் படிக்கல் ஆடின நாக்கு அப்புறம் ஐ தாட் they were dead and buried ஐயா மாமா மச்சான் என் மச்சான் என் பக்கத்து வீட்டு பையன் எங்க ஊர் ஆடினா இதான் கிரிக்கெட் குட்டிச்சவரான் டேய் முதல்ல டேவிட் படிக்கல் ஷார்துல் தாக்கூர்லாம் வீடு அனுப்பிச்சிருக்கடா பணத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்களா போறேன்டா வச்சுக்காதீங்கடா டேய் என்னடா இது அபத்தமா இருக்கு அவனை அடிக்கவே இல்லை திரும்பி அவனு ஒரு இம்பாக்ட் பிளேயரா வரான் எனக்கு ஒரு படலாம் முடிய மாட்டேன் இந்த இம்பாக்ட் பிளேயர்ஸ்னால என்னன்னு புரியல எனக்கு என்ன இம்பாக்ட்னு தெரியல எனக்கு இவனு இம்பாக்ட் பிளேயர் ஷார்துல் தாக்கூர் இம்பாக்ட் 2 இம்பாக்ட் பிளேயர் வந்து ஆல்மோஸ்ட் குட்டிச்சவராக்கிட்டாங்க போயிட்டு but yes Deepak Kuda definitely contributed really well anga towards the end or பெரிய 6 and boundary 17 not out of 6 Nicholas Pooran oda knock clear ah therinjது அந்த impetus that he gave but end of the day it was a one man show Marcus Stoinis looking at the table and looking at where CSK are and looking at the form திருப்பி நம்ம அதே தானே பேசின்னு இருக்கோம் சீக்கா CSK நீங்க பாத்தீங்கன்னா 4th ல இருந்து 5th பொசிஷனுக்கு வந்துட்டாங்க நீங்க சொல்லுவீங்களே குட் ஸ்ட்ரெயினோட தான் இருக்காங்க சிஎஸ்கே இப்போ 5th and 6th இன்ஃபேக்ட் நாளைக்கு குஜராத்துக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டிசிக்கு அகைன்ஸ்டா வின் பண்றதுக்கு பட் வில் கெட் டு தட் வில் கம் பேக் டு தி சிஎஸ்கே கேம் ரைட் நவ சிக்கா லுக்கிங் டேஞ்சரஸ் ஏன்னா நீங்க நிஜமாவே நீங்க அந்த சைட பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ரஹானே நாட் இன் கிரேட் ஃபார்ம் அட் ஆல் அந்த பக்கம் டாரில் மிச்சல் பேட்ல ரொம்ப படமாட்டுது இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜா they sent him up the order again திருப்பி power play last game he scored a 50 but even Ravindra Jadeja played a very ஒரு மாதிரி பேட்ல படல இன்னைக்கு ஒழுங்கா sluggish very sluggish knock 16 of 19 Shivam Dube again savior along with Ruturaj Gaikwad and of course நாம அப்பல இருந்து சொல்லின்னு இருக்கோம் MS Dhoni மேல வந்து ஆடணும் ஒரே பால் தான் கட்சுது But overall, நீங்க batting பாத்தீங்கன்னா if you take Ruturaj Gaikwad and Shivam Dube out, Chika, this is not looking like a great batting lineup, Chika. I think they have to do a lot of I don't know soul searching is the right word. They can't do tinkering ரொம்ப bad. இப்ப batting tinkering பண்ண முடியாது ரொம்ப. என்ன? Because நீ தாரன் திருப்பி எடுத்துட்டு திருப்பி டிராப் பண்ணா it don't look nice. அவன் ஒரு 2-3 ரன் ஃபேர் ரன் கொடுக்கணும் அவனுக்கு. எஸ் அது ஒரு பாயிண்ட். என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க எனக்கு தெரியல. bowling அணி பார்த்தனா நீ தீபக் நியூ பால் ஸ்விங் நல்லா போடுற ஜடேஜா மொயின் அலி பட் ஜடேஜா is not at his best Chika in the season அது வந்து டெஃபினட்டா வந்து wicket taking wise he is not been at his best அது ஆனா எனக்கு எதுக்குனால எனக்கு என்னமோ வந்து my thinking behind it is that captaincy change டெஃபினட்டா bias towards fast bowler தெரியுது இன்னைக்கும் நீங்க பாருங்க 16 ஓவர் fast bowler நம்ம போட்டுருக்கோம் சேப்பாக்ல எங்க சீக்கா 16 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர் கேஎல் ராகுல் அந்த தப்பு பண்ணாரு அதனால தான் 210 டூபே இன்ஃபேக்ட் ஸ்பின்னர் ஒரு பால் ஆடாமே வந்து 66 of 27 இதுக்கப்புறமும் நீங்க ஃபாஸ்ட் பவுலர் தான் போடுவீங்கன்னா இந்த பக்கம் நிக்கலஸ் பூரன் ஸ்பின்னரே ஆடல 35 of 13 ஐ மீன்
தட் தியரி இந்த மாதிரி பேட்டர்ஸ்க்கு வந்து ஸ்பின்னர் போடக்கூடாது. இஃப் யூ ஹேவ் அ குவாலிட்டி ஸ்பின்னர், வேர்ல்ட் கிரிக்கெட்ல உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் இருந்ததுன்னா, ஒரு ரவீந்திர ஜடேஜா மாதிரியோ இல்லாட்டி ஒரு மோயின் அலி மாதிரியோ, I cannot believe that they are not using it. It is really என்னால ஃபேத்தம் பண்ண முடியல. என்னால ஒழுங்கா அதை பத்தி புரியவே இல்ல. நீ ஒரு ரவீந்திர ஜடேஜா ஒரு போன மேட்ச் தான் இங்க வந்து கேகே வின் பண்ணி கொடுத்தான். இதே கிரவுண்ட்ல இதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் 5 overs 50 கேகே புரிஞ்சுதா வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க மேட்ச் 3 விக்கெட் எடுத்து. அண்ட் ரவீந்திர ஜடேஜா பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஃபிளாட் விக்கெட் ஷாட் டாட் டர்னிங் டபக்கு போட்டு நீ சொல்ற மாதிரி அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். மச்சான் நீ கவலைப்படாத மச்சான், 2 6 அடிச்சா நீ ஆடு மச்சான், 3 6 ஆடு. ரவீந்திர ஜடேஜா அலட்சியமா போட்டுருப்பான். அதான் ஜடேஜா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் போலிங் போட்டுதா எவங்கடா 2 6 அடிச்சா திருப்பி எங்க டாப் பேஸ் அவுட் ஆயிடலாம் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். அண்ட் ஈவன் மொயின் அலி ஃபார் அ கை லைக் வாட் யூ கால் நிக்கோலஸ் பூரன் could have played across the line and got out. Who knows? This media places long off out, ஸ்பின்னருக்கு long off out ஆக முடியாது அவனுக்கு. ஜெனரலா ஸ்பின்னருக்கு எங்க அவுட் ஆவாங்க, அடிக்க பார்த்து எங்கயாவது லாங் ஆஃப் லாங் ஆன் டீப் இண்டிகலாம் அவுட் ஆகும் ஸ்பின்னர்ஸ்க்கு. கரெக்ட் இல்லையா அனி? ஆல் டாப் பேட்ச் விட்டு மேல போகும். ஒரு ஸ்பின்னர்ஸ் மேல ட்ரஸ்டே இல்லையே. தட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் திங். இந்த என்டையர் ஐபிஎல் எல்லாருக்குமே அப்படிதான் ஆயிடுச்சு. அதான் புரியவே இல்லை எனக்கு. ஒன்லி டீம் தட் இஸ் யூசிங் ஸ்பின்னர்ஸ் வெல் இஸ் ஜிடி. ஒன்லி டீம் தட் இஸ் யூசிங் தி ஸ்பின்னர்ஸ் வெல் இஸ் ஜிடி. even KKR. KKR fine, I agree with the KKR. RR எல்லா மேட்சும் அவங்களோட RR நீங்க பாத்தீங்கன்னா 8 ஓவர் அந்த ரெண்டு பேரும் ஸ்டாண்டர்டா போட்டுருவாங்க. அடி அதான் சொல்றேன். you have to trust your spinners. Spinners are always match winners. You have to understand one thing in any format of cricket. So wrist spinners are all the more better. Wrist spinners are all the more better. See இதே இவன் தான் பேர் நம்ம ஊர் வருண் சக்கர் 2-3 மேட்ச் பிறந்திருக்காங்க. அதுக்கு போலிங் கொடுக்காம இருக்கலையே அவனுக்கு. கொடுக்குறாங்களே, விக்கெட் எடுக்கிறாங்க, வின் பண்ணி கொடுக்குறானே. யப் டெஃபினட்டா நீங்க வந்து ஆக்சுவலி டாப் சைட்ஸ் எடுத்து பாருங்க சீக்கா. வந்து உங்களுக்கு ஒரு டாப் 2 சைட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் போலர்ஸ் அவங்களோட ஸ்பின்னரா இருந்திருக்காங்க. செஹல் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். கேகேஆருக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் சுனில் நரீன். எஸ் அவரோட பேட்டிங் பத்தி நம்ம அவ்வளோ பேசியாச்சு. பட் அவரோட போலிங் இந்த சீசன் அவரோட எக்கானமி ரேட் எடுத்து பாருங்க. எல்லா மேட்சும் குரூஷியலா விக்கெட் வேற எடுத்து கொடுக்குறாரு. வெரி வெல் சப்போர்ட்டட் பை வருண் சக்கரவர்த்தி. டெஃபினெட்லி ஹி இஸ் பேக் டு ஹிஸ் பெஸ்ட். தே ஆர் டூயிங் ரியலி வெல். சன்ரைசர்ஸ் ஹைதராபாதே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எஸ் அவங்க பேட்டிங்னால இப்போதைக்கு பயங்கரமா பேட்டிங் ஆடின்னு இருக்கிறதுனால தே ஆர் டூயிங் வெல். நட்டு ஹஸ் பீன் a crucial form. பட் மயங்க் மார்க்கண்டே எல்லா மேட்சும் வந்து ஒரு பெரிய விக்கெட் எடுத்துறாரு. ஏதாவது ஒரு எல்லா மேட்சும் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துறாங்க டெஃபினட்டா. பட் நேற்றுக்கே பார்த்தனா இவன் தானே பிரேக் கொடுத்தது. இவன் பியூஷ் சாவ்லா பட்லர் எடுத்தது. So you have to trust your spinners. அங்கதான் ருத்து இஸ் நாட் ட்ரஸ்டிங் ஜடேஜா. மேபி ஜடேஜா அதனால தான் அந்த ரிதம் டபக்கு வரல. மோயின் அலி நல்லா போன மேட்ச் கூட மோயின் அலி நல்லா தான் போலிங் போட்டான். ஈவன் இந்த லாஸ்ட் எல்எஸ்ஜி மேட்ச் ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க மோயின் அலிக்கு. நீ சொல்ற மாதிரி I think they have to do something about the thinking of the way they use the resources, number one. And யார் 11 ஷாதுல் தாக்கூர் அப்பா தம்பிங்களா அப்போ ப்ளீஸ் வேணா எடுத்துட்டீங்க பரவாயில்ல, அதுக்கு நீ திருப்பி 11 ஆடாதீங்க. அப்புறம் கோவிந்தா தான். இந்த தாக்கூர் மட்டும் அந்த கிளாஸ் கீசெட்லாம் மாட்டினான்னு வச்சுக்கோ, அங்கே பார் மெரினா, இங்கே பார் டிவி டவர், அங்கே பார் பெல்ஸ் ரோட், அப்படிதான் அடிப்பாங்க போட்டு. சீரியஸா சொல்றேன். I think they have to Pathirana only fellow looked one guy who I thought because that particular மட்டமா ஆடினனால பத்திரனா நல்லா போடுறதா நான் நினைச்சேன். அந்த பத்திரனா ஒரு 3 ஓவர் அதுல போயிடுவாங்க நினைச்சேன். நான் உண்மையை சொன்னேன் சீக்கா. பட் மேஜர் ட்ரிக் ஃபர்ஸ்ட்லயே ஆனா மிஸ் பண்ணது வந்து தீபக் சேகர் வந்து யூஸ் பண்ணாது சீக்கா. அந்த 2 ஓவர் சூப்பரா போட்டாரு தீபக் சேகர். ஒழுங்கா கண்டினியூ பண்ணி அவரோட 4 ஓவர் ஸ்பெல் இல்லாட்டி 3 ஓவர் ஸ்பெல் அங்கேயே முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன்ஸ் நிறையவே ஓப்பன் அவுட் ஆயிருக்கும். ஐ தாட் ஹி மிஸ்ட் a huge trick there. The other important thing சீக்கா, one thing I noticed very clearly சீக்கா, ஆனா இன்னைக்கு கிரவுண்ட்ல இருந்து பாக்கறச்சே MS Dhoni was very reserved. எனக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து ரித்துராஜ் கைக்வாட் கோயிங் ஃபார்வர்ட் இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி கூட தோணுது சீக்கா எனக்கு சிஎஸ்கேல இருந்து. காஸ் நிறைய டிசிஷன்ஸ் நான் நினைச்சேன் ஆக்சுவலி ஸ்டூடியோல இருந்து பாக்கறச்சே நிறைய டிசிஷன்ஸ் வந்து MS Dhoni இஸ் கெட்டிங் இன்வால்வ்ட் இன் தட் மும்பை இந்தியன்ஸ் கேம். ஹி வாஸ் வெரி ஆக்டிவ் ஃபீல்ட் செட்டிங்லாம். ஆனா இந்த கேம் நீங்க பாத்தீங்கன்னா ஆர் மோஸ்ட் ஆஃப் தி அதர் கேம்ஸ் பாத்தீங்கன்னா போலர் கிட்ட எல்லாம் அவ்வளவா கேப்டன் தான் போய் பேசுறாரு, போலிங் சேஞ்சும் கேப்டன் தான் பண்றாரு. Dhoni is only supporting him and he is also gauging Rituraj Gaikwad captaincy எப்படி long runல futureல வந்து is he the right candidate? ஏன்னா next year mega auction already rumors are going out. வந்து ரோஹித் சர்மா வெளில வருவாரு, ரோஹித் சர்மா could be a very good candidate.
if CSK pick him up to lead the side. So there are so much of talks. So Ruturaj Gaikwad is definitely on a trial period in தோணுது சீக்கா எனக்கு. I don't think so, Ani. I think they've interested in captain saying, நீ தான் மச்சான் future captain சொல்லிட்டு. This kind of, okay, hiccups will be there. I think he'll also turn around, but I think he'll also learn from mistakes. No, now, definitely. I'm pretty sure he'll learn as a captain. Whatever observations that you and I have made, do you mean to say that team management inside Hussey or Fleming or Dhoni would not have made an insight? Would have not think Dhoni, Jadeja senior cricketer, அவன் சொல்லிக்க மாட்டாங்கன்னா இங்கதான் நம்ம தப்பு பண்றோம், we should not do this. Because நீ சொல்ற மாதிரி this match is a very crucial match, dear viewers. நம்ம நேத்திக்கே பேசினோம். ஏன்னா இதுல இருந்து கேட்சிங் அப் தான் உனக்கு எதுவுமே இருக்கு சிஎஸ்கேக்கு. எவ்ரி மேட்ச் தே ஹேவ் டு கேட்ச் அப். நவ ஒன் நல்ல வேலை என்னன்னா மீதிலா டீம் கொஞ்சம் ரைட் டவுன், பட் மும்பை இந்தியன்ஸ் தான் கொஞ்சம் இன்னும் 2 மேட்சஸ் கேட்சிங் அப்ல இருக்கு. அங்க பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் தான் கொஞ்சம் ரைட் அந்த பாட்டம்ல இருக்காங்க, போயிச்சாங்க. வேற சிஎஸ்கே எல்எஸ்ஜி இவங்க 2 பேருக்குள்ளே மாத்தி போயினே இருக்கும் பாருங்க கொஞ்ச நாளைக்கு. டெஃபினட்டா வந்து அந்த காம்பினேஷனும் யோசிக்கணும்னு தோணுது சீக்கா. நீங்களும் நேத்துக்கு சொல்லியிருந்தீங்க, நானும் சொல்லியிருந்தேன், மேபி தே ஷுட் ஹேவ். எனக்கு புரியவே இல்லை. நம்ம என்ன சொல்லணும், நேற்றுக்கே சொல்லணும், நம்ம ஷோல சொல்லிட்டோம். முஸ்திஃபுஸ் இவன் நம்ம என்ன தீக்ஷனா அங்க பிச் ரிப்போர்ட் பண்ண பக்கத்தே தீக்ஷனா பக்கத்துல நின்று bowling பண்றாங்க. என்னடா நீ ஆடல கேட்ட ஆடல சார்னா. அப்பவே நினைச்சேன் என்னடா இது கூட்டாங்கடா கோவிந்தா அப்படின்னு நான் அப்பவே நினைச்சேன் நான். ஏன்னா ட்ரைட் அண்ட் டெஸ்டட் காம்பினேஷன் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல சீக்கா, லாஸ்ட் இயரோட காம்பினேஷன் வந்து we had an opening batsman டெவின் கான்வே, மிடில்ல மொயின் அலி, 2 bowler பத்திரானா அண்ட் தீக்ஷனா. இவங்களை வச்சுதான் அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ரியலி வெல் ஃபார் சிஎஸ்கே. ஆப்வியஸ்லி டெவின் கான்வே வாஸ் a huge miss சீக்கா. அது ஆப்வியஸா தெரியுது சீக்கா. at the top of the order இல்ல முடியவே இல்லை, அவங்களால முடியல. டெவின் கான்வே லாஸ்ட் 2 years has been so consistent. இந்த வருஷம் கான்வே இல்லாம ஓப்பனிங்ல அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நாள் ஐ மீன் they are also confused. இப்ப திருப்பியும் அஜிங்கா ரஹானே ஓபன் பண்ணுமா வேணாமான்னு அந்த மாதிரி क्वेश्चन வந்துட்டே இப்போ they will continue. பட் அந்த மாதிரி ஒரு क्वेश्चन வந்துட்டே இப்போ people ask எதுக்கு அஜிங்கா ரஹானே ஓப்பனிங் கேட்பாங்க இப்போ. நம்மள சஜஸ்ட் பண்ணோம் டேரன் மிச்சல் நம்பர் 3, எதுக்கு டேரன் மிச்சல் நம்பர் 3 அப்படின்னுவாங்க. நவ I'm talking about lot of people, நம்ம சிக்கா வியூவர்ஸ், நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட சிக்கா ஃபேமிலி, they might ask என்ன சிக்கா நீங்க சொன்னீங்க டேரன் மிச்சல் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு. பட் of course நம்ம இவனும் தீக்ஷனா சொன்னோம். தீக்ஷனா would have been a better bowler this weekend definitely. I think Fizz போயிடுச்சு. Fizzக்கு அந்த ஓவர் ஆயிடுச்சு. Fizz அவரோட டைம் ஓவர் ஆயிடுச்சு. அமிச்சிட்டு அவர் பங்களாதேஷ்க்கு அமிச்சிட்டு இனிமே கிளீசன் வந்து அவ்வளவுதான். இனிமே போன மேட்ச் அடிச்சிட்டாங்க, லாஸ்ட் 2-3 மேட்ச் அடிச்சிருக்காங்கடா Fizz போட்டு. ஆமா, லாஸ்ட் 3 மேட்சஸ் he has been expensive, அதுல டவுட்டே கிடையாது. Fizzல they are reading him. He is also கொஞ்சம் predictable-ஆ போற மாதிரி தெரியுது. நிறைய ஸ்லோவர் ஒன்ஸ் தான், அந்த யாக்கர் நிறைய யூஸ் பண்ண மாட்டாரு, பவுன்சர்ஸ் நிறைய யூஸ் பண்ண மாட்டாரு, ரொம்ப predictable-ஆ ஸ்ட்ரைட்டாவே ஸ்லோவர் ஒன்ஸ். கடைசி ஒரு டென்ஷன் ஆயிட்டான் மச்சான். அந்த ஃபர்ஸ்ட் 6 அடிச்சா டென்ஷன் ஆயிட்டான். என்ன பண்ணுனே தெரியல அவனுக்கு. ஃபர்ஸ்ட் பால் 6 ஸ்ட்ரைட் 6. யாருக்கெல்லாம் ட்ரை பண்ண நல்ல ஸ்பிளாட்ல நேரா டக்குன்னு விட்டான். செகண்ட் பால் அவுட் சாவட ஒரு 4 அடிச்சான் அவனு. தேர்ட் பால் கவர் ரைட்ல ஒரு 4 போச்சு. அதுக்கப்புறம் அவன் டிகிடிகிடின்னு ஆட்டான், ஆடி போட்டான். அதுக்கப்புறம் நோ பால், அங்கே மேட்ச் ஓவர். பட் நீ சொன்ன மாதிரி அந்த ஹூடா ஒரு அவன் யார் அடிச்சான்னு தெரியல 3-4. அப்ப நான் ஒரு 6 பத்திரானா அவன் தான் அடிச்சான். 2 ஸ்ட்ரைட்ல 2 பவுண்டரி. அப்புறம் ஒரு 6 ஒரு 6 வந்து Fizz அடிச்சாரு. சோ நான் அந்த ஓவர் அப்பதான் எனக்கு போஸ்ட் மேட்ச் நான் கீழே இறங்கி வந்திருந்தேன். டக்கு டக்குன்னு பார்த்தா டக்கு அந்த விசிலே அடிக்கலாம் தெரியும், ஏதோ 4 or 6 தான் தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா விக்கெட் விழுந்தா ஓவர் கத்திருப்பாங்க. நீங்க பாத்துக்கணும், பாவம் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் நம்மளே நாங்களே போஸ்ட் மேட்ச் ஷோ பண்ணியிருந்தோம். ஒரு ஈக்காக காடும் கிரவுண்ட்ல, ஒரு ஈக்காக எல்லாம் விட்டு ஓட்டாங்க. எல்லாம் டிவியில சுவிட்ச் ஆஃப் பண்ணி போயிருப்பாங்க. என்னன்னு தெரியல, போஸ்ட் மேட்ச் யாரும் பாத்துருப்பாங்க. நான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு யாரும் பாத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். Anyway, how difficult is it going to be for CSK Chika going forward? Literally, they'll have to win 4 out of 6, and it is not going to be easy. Next match is very crucial. Sunrisers Hyderabad. Rollicking Sunrisers Hyderabad. Next match is the crucial match for CSK. CSK was Sunrisers Hyderabad. Generally, CSK. I think it's over, Chika. If the CSK Sunrisers Hyderabad generally beat பண்ணிருக்காங்க மெட்ராஸ்ல. அடுத்த match is a crucial match. By law of averages, CSK அந்த Sunrisers Hyderabad இந்த மாதிரி அடிப்பாங்களா தெரியல. பட் அவங்க law of averages இருக்கா இல்லையா தெரியல. பட் அதுக்கு முன்னாடி அவங்க 25th வந்து RCB ஆடுறாங்க ஹைதராபாத்ல. சோ அதுக்கு நம்ம RCB ஆடுறாங்க. நாளைக்கு இருக்கு ஒன்று மொத்தல் அவன் போட்டு RCB bowling வேற பிரமாதம். டாம் கரன் வருவான் இப்ப நெக்ஸ்ட்.
அவனை போட்டு ஒரு அடி அடிச்சு போட்டு அங்க ஹைதராபாத்ல. பட் என்ன கண்டா நீ சொல்ற மாதிரி விக்கெட் if they lose the next game காலி சிக்கா. எனக்கு தெரிஞ்சு if they lose the next game ரொம்ப கஷ்டம் ரிகவர் பண்றதுக்கு அங்க இருந்து. அதுக்கப்புறம் that would have been 3 losses in a row. நீங்க 3 losses in a row கரெக்ட் ஒரு crucial stage of the seasonல உங்களுக்கு 3 losses in a row இருக்குன்னா அது not a good sign for a team pushing. It's not a great sign. So I think so if next they lose match the next must win game, match for them. Our next match must win match. SRH on the 28th இங்க வந்து SR Sunday அன்னைக்கு it's a must win match for CSK. Anyway, moving on, Chika, let's go on. Obviously, the extraordinary performance, Marcus Stoinis, hats off. What a brilliant 100. Let's make an interesting point, Chika. Actually, post-match, ஒரு நல்ல interesting speech. He's not contracted by Australia anymore. Australia, they have left him out of the contract. அவரோட World Cup position in doubt. நம்மளுக்கு தெரியல அவர் ஆட போறாரா இல்லையான்னு, பட் he has put his name அந்த வேர்ல்ட் கப் பொசிஷனிங் இந்த 100ஓட அவரே சொன்னாரு, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டோர்னமெண்ட்ஸ் ஐபிஎல், இங்கேருந்து தான் என்னோட பேரே எடுத்தேன், அண்ட் I would love to finish here in. So definitely let's see what happens in the Australian selection team. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது வேர்ல்ட் கப்ல. We'll definitely talk about the World Cup selections tomorrow. Guys, don't forget that. But நாளைக்குன்னு பேசும்போது there is another match tomorrow, Chika. We'll just touch up on that. உங்களோட favorite good strain playing DC, and if GT win this game, Chika, remember this team will go ahead of CSK. So நீ உண்மையை சொல்லு, GT and டெல்லி முடியும் நினைக்கிறியா? சீக்கா சத்தியமா என்னால டெல்லி பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல சீக்கா. ஒரு நாள் செம கிரிக்கெட் ஆடுறாங்க, ஒரு நாள் கம்ப்ளீட்டா டிசப்பாயின்மெண்டா இருக்கு டெல்லி. ஆனா அவங்களோட போலிங் அட்டாக் ரொம்ப பெருசா இருந்தது இல்ல. ஜிடியோட பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா சுப்மன் கில் மட்டும் தான் இருக்காரு. So overall it is going to be a difficult task. I am with you on this. I think Delhi will win tomorrow at home. Especially ஹோம் கிரவுண்ட் ஆடுறாங்கடா, போட்டி கிரவுண்ட் அது. அந்த ஃப்ரேசர் மெக்காக் செம ஃபார்ம்ல அடிச்சான கனாமே அடிக்கிறான் நாளைக்கு ஃப்ரேசர் மெக்காக். ரஷித் கான் அந்த மாதிரி அடிக்க முடியுமா? சின்ன கிரவுண்ட் தான்டா உனக்கு, அதான் அட்வான்டேஜ். டாப் பிட்ச்ல 6 போடும் நாளைக்கு. அங்க அப்கோர்ஸ் அவங்க டிசிக்கும் எல்லாரும் ஆடணும், வார்னர் அடிக்கணும் நாளைக்கு வார்னர் அடிச்சாதான் உண்டு, இல்லைன்னா மாட்டிப்பாங்க அவங்களும். வார்னர் 2-3 மேட்ச் அடிக்கல நீனு, வார்னர் அடிக்கணும், மெகாக்கு அடிக்கணும். அந்த இவன் இருக்கான் அப்ப என்ன ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அந்த பொரேல்ன்றவன் நல்லா ஆடிட்டு இருக்கான். So that is a very good sign for them. That Porel is playing very well for them. He's playing some good cameos. அங்க வந்து apart from David Warner, everybody else is in decent form, Chika, GT batting lineupல. So அதனால if you look at man to man, நீ GT பார்த்தா ரொம்ப டிபெண்டன்ட் ஆன் சுப்மன் கில். அது இன்ஜினை தூக்கிட்டா குட் ஸ்ட்ரெயின் தான். அது இன்ஜினை தூக்கிட்டா குட் ஸ்ட்ரெயின் தான். போலிங்ல ரஷீத் கான் எஸ் அந்த இவன் ரொம்ப நல்லா போனான், பட் சாய் கிஷோர் இஸ் போல்ட் வெரி வெல் லாஸ்ட் ஒன் திங். பட் அங்க பார்த்தனா யாருமே அவனுக்கு சாஹா டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம், சுதர்ஷன் ரொம்ப மொள்ள ஆடுறான், மில்லர் இன்னும் ஃபார்ம் வரல, அஸ்மத்துல் ஒமர் சாய் அவன் அடிச்சானா நல்ல சான்ஸ் இருக்கு. இஸ் நாட் அ பேட் பிளேயர். நாளைக்கு போன மேட்ச் நல்லா ஆரம்பிச்சான், அவனுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் அவங்க, பட் அவங்க எப்படி என்கரேஜ் பண்ண போறான்னு தெரியல அவனை. Yeah, okay, let's go straight to the prediction, Chika. Who's going to win this? நாளைக்கு I think I'll give it to DC only. I think home ground ஆடுறாங்க, சின்ன கிரவுண்டு, பொட்டி கிரவுண்டு, and maybe Shubman Gill can play a knock like Stoinis also tomorrow for all you know. Shubman Gill is capable of playing a knock like that, and maybe Shubman Gill is also due for a big knock. அதுவும் நான் சொல்றேன், ரொம்ப நாளா அடிக்கலாம், the 30s அவுட் ஆயிட்டு இருக்கான். But I still believe DC is my opinion hot favorites tomorrow's game. Yeah, DC definitely hot favorites against GT at home, especially அந்த DCயோட பேட்டிங் லைன் அப். சரி, நீங்க சும்மா டிசி சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து குஜராத் டைட்டன்ஸுக்கு போறேன். I do have a reasoning behind it, Chika. ஒரே ரீசனிங் என்னன்னா, ஐ திங்க் அந்த குஜராத்தோட ஸ்பின் அட்டாக் வந்து சூப்பரா ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பக்கம் சாய் கிஷோர், இன்னொரு பக்கம் நூர் அஹமட், இன்னொரு பக்கம் ரஷீத் கான், அண்ட் சுப்மன் கில் has trusted his spinners more than his fast bowlers. Mohit Sharma is not bowling bad. அங்க வந்து டிசிக்கு வந்து அந்த ஜேக் ஃப்ரேசர் மெக்காக் செம்மையா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்சல்யூட்லி நோ டவுட் இஸ் பிளேயிங் இன் a different league altogether. பட் த ரஷீத் கான் ஃபேக்டருக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் ரஷீத் கான் இஸ் கெட்டிங் டு இஸ் பேக் டு இஸ் பெஸ்ட்னு சொல்லி ஆனன். ஒன்ஸ் ரஷீத் கான் இஸ் பேக் டு இஸ் பெஸ்ட், எப்படி பார்த்தாலும் 4 overs 24 அந்த மாதிரி தான் கொடுக்குறாரு அவர். லாஸ்ட் மேட்ச் 4 overs 14. So I'll go with GT, Chika. I'll back the good strain. நீ ஜிடி நீ வந்து எனக்கு ஜிடி எடுத்துக்கோ, உன் லக்கு, நீ ஏதோ ப்ரெடிக்ஷன் வின் பண்ணிட்டு இருக்க. இது மாதிரி அப்படி ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டு இருக்கு எல்லாமே. ஜஸ்ட் இன்னைக்கு நல்லவே நம்ம ஜஸ்ட் மிஸ்ல 2 பேருமே போயிடுச்சோம். நம்ம 2 பேருமே சொன்னோம். சரி, எல்லாருக்கும் உண்மையை சொல்லுங்க. நான் இங்க வந்து சொல்ல வேணான்னு இருந்தேன். உண்மையை சொல்லுங்க. டாஸுக்கு அப்புறம் நம்ம மேல போயிட்டு 2 பேரும் சேர்ந்து நடந்து போனோம் மேல.
அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உண்மையை சொல்லுங்க, எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. நீ டாஸ்க்கு அப்புறம் நீ சொன்ன எல்எஸ்ஜி அப்படின்னு நீ ஆமா ம். டாஸ் ஆனா த அது பாஸ் இப்போ எல்லாரும் பட் மச்சான் நம்ம இல்ல சொன்ன 52-40 அவ்வளவுதான் க்ளோஸா போச்சு. நான் சொன்ன மாதிரி தான் நீ சொன்ன மாதிரி you also said CSK but it will be a very close game. It was a very close game. It went to the last over. Actually speaking, CSK did not manage its bowling properly. That's all. They were right on top at one stage. என்ன மச்சான் last 5 overs almost 80 runs மேல வேண்டி இருந்ததுடா. 17 runs over வேண்டி இருந்தது last 5 overs if I'm right. கரெக்ட்டா? 17 runs over வேண்டி இருந்தது. But they did chase it brilliantly. Yeah. Stoinis. Hats off to Stoinis. I hope that Stoinis இதுக்குனே World Cupல செலக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியாது வேற விஷயம். But I think he'll probably put his hat on and say, boss, I'm also available for T20 World Cup. சொல்லுவானா இருக்கும். தெரியல என்ன அப்படின்னு. இது இந்த நாக்கெல்லாம் சீரியஸா எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா அது தெரியாது எனக்கு அவங்க அது எப்படின்னா பத்திரானான்றவன் மஞ்சள் சட்டை போட்டா பயங்கரமா போலிங் போடுறோம். அவன் நீல சட்டை போட்டு ஸ்ரீலங்கன் இது போட்டா வேற மாதிரி போலிங் போடுறான். அதே மாதிரி மேக்ஸ் சொல்ற மஞ்சள் சட்டை போட்டா ஆஸ்திரேலியா கலர்ஸ் போட்டா வேற மாதிரி ஆடுறான். அவன் இதே ரெட் ஷர்ட்டை போட்டா ஆர்சிபி போட்டா வேற மாதிரி ஆடுறான். அவன் இது எப்படி அவ மாத்தி மாத்தி ஆடுறாங்க. Okay. Anyway, thanks once again for joining, guys. Thank you, Chika, once again. Guys, before you go, subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. ஆமா டியவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இதெல்லாம் சொன்னதே கிடையாது, நிறைய சொல்லுவேன் இனிமே. Cheers, guys. See you.